ஃபோன்ஸ் ஸ்டாக்கே இருக்கிறது கிடையாது. என்ன கொடுத்தீங்கன்னு இந்த பிரைஸ் போட்டீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒர்த் இருக்கும் நம்ம மைண்ட்ல நினைச்சோம் அப்படின்னா, இது மட்டும் இல்ல, இன்னும் உங்ககிட்ட நிறைய சொல்லி புலம்பி தள்ளணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. இந்த ஒரு வீடியோ இப்போ ஃபோன் வாங்கினாலும் சரி, இதுக்கப்புறம் ஃபோன் வாங்க போறீங்க அப்படின்னாலுமே ஒரு முக்கியமான வீடியோ. ஜஸ்ட் இந்த ஃபோனுக்கான ஒரு ரிவ்யூ வீடியோ மட்டும் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்றத கிளியரா வீடியோல சொல்றேன். OnePlusல இருந்து பாத்தீங்க அப்படின்னா OnePlus N6 அப்படின்ற ஒரு புது மாடல் வந்திருக்கு. ஆக்சுவலா என்ன ப்ரோ என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் 25,000 கீழே வரக்கூடிய பல ஃபோன்ஸுமே இந்த N சீரீஸ்ல தான் வரப்போகுதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பிரைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதெல்லாம் பத்தி தான் பேச போறோம். அண்ட் இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா, இதுக்கப்புறம் வர ஃபோன்லாம் இப்படித்தான் வரப்போதா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் நம்ம டீட்டெயிலா பார்த்துருவோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிரச்சனையை பத்தி பாதி விஷயத்தை இங்க பேசிடுறேன். மீதியை வந்து பிரைஸ் சொல்லும் போது தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாவே புரியும். இப்போ ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த வெப்சைட் ஓபன் பண்ணி பார்த்தாலுமே ஃபோன்ஸ் ஸ்டாக்கே இருக்கிறது கிடையாது. பழைய மாடல்லாம் அப்படி இருந்தாலும் கூட 5,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாய் வரைக்கும் பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பிரைஸ் பரவாயில்ல, அதிகமானாலும் வாங்கிக்கலான்னு போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டாக்கும் இருக்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு நடுவில் இப்போ புதுசாக வரக்கூடிய பல ஃபோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெக் வைஸ் கம்மியாக இருக்கு. அந்த ஸ்பெக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒர்த் இருக்கும்னு நம்ம மைண்டில் நினைச்சோம் அப்படின்னா 20,000 ரூபாய்க்கு அந்த ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க. சரி, 20,000 ரூபா இருக்கும்னு நினைச்சோம்னா 25,000 26,000 அப்படின்ற மாதிரி பிரைஸ் வந்து போயிருது. இது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ப்ராடக்ட்லையுமே எல்லாத்துலையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வாங்கிடலாம் பார்த்தா நிறைய அதுல ஸ்டாக்குமே இருக்க மாட்டேங்குது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சரி, இதுலயே இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களே, நம்ம சும்மா இருப்போம்னு மற்ற பிராண்டு இறங்கிடுவாங்க களத்துல. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபோன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உடனே போய் ஒரு நல்ல போனா வாங்கிக்கங்க. அதுவும் 20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குலாம் ஃபுல் ஹெச்டி கிடைச்சா எப்பா கொடுங்கடா அப்படின்னு வாங்குற அளவுக்கு தான் இருக்கு. ஸோ இந்த ஃபோனுமே அந்த வகையில தான் வருது. அதெல்லாம் நான் எண்ட்ல சொல்றேன்னு சொன்னல, பார்த்துக்கலாம். குயிக்கா ஒரு அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் மேல க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். OnePlus N6 அப்படின்ற ஒரு மாடலோட பேரையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் யூசர் மேனுவல் வந்துருது. ஒரு கேஸ் வந்து மிஸ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைலில் மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிட்டு பேக் சைடில் இருக்க ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிட்டு மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு கேஸோட போட்டு பார்த்தேன். கேஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு உருப்படியான கேஸாக இருக்குது, நல்லாவே ஃபிட் ஆகுது. நெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள ஒரு 45 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டரும் அதுக்கான கேபிளும் அண்ட் ஃபைனலாக சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது சைடு ஃப்ரேம் பேக் சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் மெட்டல் பாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா பம்ப் வரக்கூடிய ஏரியாவில் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழெல்லாம் வச்சா ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக பேக் சைடு வந்து மேட் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்ற ஒரு கலராக தான் நம்ம வச்சிருக்கோம். இது இல்லாமல் மிட் நைட் க்ரீன் அப்படின்ற இன்னொரு கலர் வேரியண்ட்டுமே இருக்கு. நெக்ஸ்ட் வெயிட் அண்ட் திக்னஸ்க்கு வந்தோம் அப்படின்னா 8.88 mm வருது. அண்ட் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 224 கிராம் கொடுத்துருக்காங்க. கையில் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற ஃபீல் வரதான் செய்யுது. 8000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்கனால இது ஓகே தான். ஸோ ஓவரால் டிசைன் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வித்தியாசமாக இருக்கிற மாதிரிலாம் எந்த ஒரு விஷயம் பண்ணல. எப்பயும் இருக்கிற OnePlus டிவைஸ் மாதிரி தான் இருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருக்காங்க. தெரியாம கீழே விழுந்துருச்சு அப்படின்னும் போது ஓரளவுக்கு போனுக்கு ப்ரொடெக்ஷனாவே இருக்கும். அண்ட் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க. டாப்ல செகண்டரி மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் வருது. இந்த இடத்துல பவர் பட்டனே பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். யூஸ் பண்றதுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் பெருசாக குறை சொல்ற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம் அப்படின்னா 6.8 inch நல்ல ஒரு லார்ஜ் சைஸ் டிஸ்பிளே தான். பெசல்ஸ் பார்த்தாலே தெரியும் பயங்கர பட்டையா இருக்கு. அதுவும் குறிப்பா பாட்டம்ல நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் இந்த பட்ஜெட்டுக்கு HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் LCD டிஸ்பிளே. ரிஃப்ரெஷ் ரேட் 120 Hz வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா ஆட்டோ செட் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்லி 60-120 Hz தான் வருது. 90 Hz நடுவில் வரதை பார்க்கவே இல்லை. பட் யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஸ்மூத்தா இருக்கிற ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் HBM வந்துட்டு 1200 nits வந்து கொடுத்துருக்காங்க. இண்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்லையும் கூட யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸ்கிரீனோட பிரைட்னஸ் நல்லாவே தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த போன்ல இருக்குலே ஒரு பெரிய ஹைலைட்டா நான் பார்க்கறது 8000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்கிறது தான். ஸோ நான் லைவாகவே டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 1 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 11 மினிட்ஸும், 25% சார்ஜ் ஆகிறதுக்கு 28 மினிட்ஸும், 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 56 மினிட்ஸும், 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 126 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுத்துக்குது. இந்த ஃபோனில் ஆறுதலா இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு மேலேயே கிடைக்குது நீங்க நார்மல் யூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில். OS பொறுத்த வரைக்கும் ஆக்சிஜன் OS 16 Android 16 பேஸ் பண்ணி ரன் ஆகுது. சரி விடுங்க, மற்றதெல்லாம் பிரைஸ் ஏறி
ஏறி போச்சுன்னு ஸ்பெக் வைஸ் கம்மியாக கொடுத்தாலும் அப்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறதுல என்ன வந்தது, அதனால ஒரு கொடுத்து ஒரு 6 வருஷம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சாம்சங் மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறாங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்துருக்கூடிய அப்டேட் அப்படின்னு பார்க்கும்போது ஜூன் மாதம் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த பேசிக்காக கொடுக்கக்கூடிய ஏ ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எடிட்டிங் பேஸ் பண்ணி எரேஸ், அன்பிளர் பண்ணுறது, ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வருது. கேமராக்கு வந்தோம் அப்படின்னா செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போதுமே 1080p 30 fps தான் அதுவே மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி நீங்கள் வீடியோ கால் பேசுகிறீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மற்றபடி செல்ஃபி எல்லாம் வந்து இந்த மாதிரி மெயின் கேமராவை திருப்பி எடுத்து வச்சா தான் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதுலேயும் மெயின் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8 வந்திருக்குது. இந்த ஒரே ஒரு கேமரா தான் மெயின் கேமரா, மற்றதெல்லாம் பார்க்குறதுக்கு கேமரா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அது தவிர இதில் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 1080p 60 fps எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கேமரா இப்படி தான் ப்ரோ இருந்துச்சு அப்படின்னா மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் நல்லா இருக்கு. மற்றதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா இருந்தா சொல்லிட போறேன், வேற எதுவும் இல்லையே. எதையாச்சும் சொல்லியா. நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6360 அபெக்ஸ் ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வேப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டமும் கூடயே வந்து கொடுத்துருக்காங்க. அன்டூடு ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 6 lakhs மேலே வந்திருக்கு. கீக் பெஞ்சை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோர் வந்துட்டு 787 மல்டி கோர் வந்துட்டு 2023 வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. இதுலேயே வந்து CPU த்ராட்லிங்கை பொறுத்த வரைக்கும் 92% ஸ்டெபிலிட்டியும், வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 99.2% வரைக்குமே கிடச்சிருக்கு. நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்த டிவைஸ் வந்து 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய டிவைஸ் தான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்குன்னு கிளியராக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நார்மல் யூஸ் பண்ணுறதுக்கு லேக் ஃப்ரீயாக ரொம்பவே நல்லா இருக்குது. அவுட்டோர்லாம் போய் கேமராஸ் யூஸ் பண்ணாலும் கூட ஹீட்டிங் இஷ்யூ இல்லாமல் அதுவுமே யூஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது கேமர்ஸ்க்கான ஃபோன் இது வந்து கிடையாது. நார்மலாக அப்பப்போ கொஞ்சம் லோ கிராஃபிக்ஸ்லாம் வச்சு நான் கேம் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த ப்ராசஸர் வந்து உங்களுக்கு சூட்டபிளாகவே இருக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸுக்கு வந்துடலாம். N சீரிஸ் அப்படின்னாலே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொண்டு வருவோம் அப்படின்னாங்க. நான் நினச்சது ஒரு 18,000 25,000 தான் இந்த சீரிஸை கொண்டு வராங்க. சரி 18,000 ரூபா இருக்குன்ற மாதிரி தான் நான் நினச்சேன். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆக்சுவலாக வந்திருக்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் எதுவுமே இல்லாமல் சொல்கிறேன். 4GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 23,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 25,000 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. டேய் என்ன கொடுத்தீங்கன்னு இந்த ப்ரைஸை போட்டிங்கன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. யோசிச்சு பாருங்க, 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க, ஐயா பிளாஸ்டர் கூட கொடுக்கல. பர்ஃபார்மன்ஸ் அந்த ப்ராசஸருமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 16,000 ரூபா ரேஞ்சில் வரக்கூடிய ஃபோன்ஸில் வரக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். AMOLED டிஸ்பிளே கூட கொடுக்கல. சரி இந்த அளவுக்கு பிரைஸ் அதிகமாக போடுறமே சில விஷயம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அப்டேட்டை வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். ஐயா பிளாஸ்டர் மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம், IP ரேட்டிங் கொடுத்துருந்துருக்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரியும் நிறைய விஷயம் மிஸ் ஆகுது. எப்படி தான் இதுக்கு அப்புறம் கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. OnePlus மட்டும் தான் இப்படி அதிகமாக போட்டிருக்காங்களா ப்ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் ஏற்கனவே இப்போ பார்த்த வரைக்கும் 3-4 ஃபோன் வந்து இப்போ ரீசெண்டாக இந்த மாதம் லான்ச் ஆனதே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் எல்லாமே வந்து தாறுமாறாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒன்றும் தப்பு இல்லை, இதெல்லாம் இப்போ சகஜம் தான். நான் ஏற்கனவே சொன்னது தான், ப்ரைஸ் வைஸ் இப்போதைக்கு எதுவுமே பேச முடியல. உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சிருக்கு, ஸ்பெக் வைஸ் எல்லாம் கவர் ஆகுதா, காசு இருக்குன்னா அந்த ஃபோனை வாங்கிக்கோங்க. இல்லை ப்ரோ என்கிட்ட கம்மியாக தான் காசு இருக்குது அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு என்ன தேவை, இப்போ பேட்டரி நல்லா வேணுமா, அதுக்கு டார்கெட்டடாக இருக்க ஃபோனை ஒன்று வாங்கிக்கோங்க. எனக்கு கேம் ப்ளே பண்ணுமா, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற மாதிரியான ஒரு டார்கெட்டட் ஃபோனாக பார்த்து வாங்கிக்கோங்க. இன்னும் நாட்கள் அதிகமாக ஆக என்னால் வந்து கெஸ் பண்ணவே முடியல எப்படி தான் இவங்க ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். இது மட்டும் இல்லை, இன்னும் உங்ககிட்ட நிறையா சொல்லி புலம்பி தள்ளணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த அளவுக்கு ஃபோன்ஸை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிவ்யூவா இல்லை, ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி தான் இந்த ஃபோனுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். இன்னும் நிறைய ஃபோன்ஸ் இதே மாதிரியே லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதில் என்ன பெஸ்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அண்டர் 20K 25K வந்து நம்ம லிஸ்ட் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளியரா புரியும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட புலம்புறதா இருந்தா அடுத்த ஒரு புது ஃபோன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அதில் மீதியை புலம்பிக்கிறேன். அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். இதோட இந்த வீடியோ முடியுது. ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்கிருங்க. இப்போதைக்கு ஃபோன் நீடு இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நல்ல ஃபோனாக பார்த்து டிசைட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவ் டெலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.